ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இஞ்சி வச்சு இஞ்சி குழம்பு செய்ய போகிறோம். இந்த இஞ்சி குழம்பு வந்துட்டு என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி குழம்பு செய்யறதுக்காக முதல்ல இஞ்சி வதக்கிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு ஜீரகமும் மிளகும் கரிஞ்சு போயிடாமல் நல்லா வந்து கரெக்டாக வறுபட்டு வரும். மிளகும் ஜீரகமும் பாதி அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வந்துட்டு சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மேலே தெறிக்காமல் இருக்கும். இஞ்சி வந்து நம்ம சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே போல் பசி எடுக்காதவங்களுக்கு இஞ்சியில் எதனா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசி எடுக்கும். அதே போல் செரிமான பிரச்சனை இருந்தால் கூட இஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாகிடும். இஞ்சி வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு குழம்புடைய டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி குழம்பு வைக்கணும் அப்படின்னா எண்ணெயில் இஞ்சி மட்டும் வதக்கி எடுத்து அரைச்சி வைப்போம். ஆனால் நான் வந்துட்டு இஞ்சி கூட மிளகு, சீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கேன். நான் செஞ்சு பார்த்தப்போ இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதே மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இஞ்சி வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ரஃப்பாக வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு சும்மா லைட்டாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேணாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே அரைக்க தான் போகிறோம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதோடைய சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்காக அதே கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் வெடித்து வரட்டும். வெந்தயமும் கடுகும் வெடித்து வந்ததுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு அளவுக்கு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு தாளிக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இது கூடவே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி வெங்காயம் பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். பேஸ்ட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதக்கலாம் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வதக்கி தான் அதை அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ரின்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அடுத்தது இது கூட வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கிறதுக்காக புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கான புளி அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு புளியை வந்துட்டு நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த குழம்பு நான் 3 பேருக்கு வந்து வைக்கிறேன். 3 பேருக்கு வந்துட்டு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக வரும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா இதில் வந்துட்டு மிளகும் இஞ்சும் சேர்த்துருக்கோம், அதோடைய காரமே வந்துட்டு இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது குழம்பை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் அதுக்கப்புறம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே வாசனை வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான இஞ்சி குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் செஞ்ச இதே மெத்தடில் அண்ட் நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்போட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் என்னுடைய ஸ்டைலில் அண்ட் இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.